Morning students. Today we are going to see a chapter 4, Introduction to Hypertext Preprocessor. Learning objectives: to understand the importance of web application, to know the server-side scripting language, to know the features of PHP Hypertext Preprocessor, to know the basics of web development process, to understand web server installation and configurations. So Introduction to Hypertext Preprocessor PHP. So internet and web-based online applications are performing very important role in business and entertainment industry. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நெட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அண்ட் வெப் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ நம்மளுடைய லைஃப்பில் பார்த்திங்க அப்படின்னா பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலும் சரி, என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டாலும் சரி, ஸோ இந்த இன்டர்நெட் அண்ட் வெப் அப்படின்றது எல்லாமே எப்படி ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றோம் இல்லையா. ஸோ அதுதான் நம்மளுடைய பிஸ்னஸ்க்கும் சரி, நம்மளுடைய என்டர்டைன்மெண்ட்டுக்கும் சரி, ஸோ நம்ம அதிகமாக இந்த கம்ப்யூட்டர்ஸ் அதாவது இன்டர்நெட்டை நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா. 2 decades back a famous quote: if your business establishment is not on the internet online then your business will be out of business context. ஃபவுண்டர் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் பில் கேட்ஸ். ஸோ அவர் மைக்ரோசாஃப்ட் பில் கேட்ஸ் என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள். அவருடைய ஃபேமஸ் கோட் என்னன்னு பாருங்கள். பிஸ்னஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் விரிவுபடுத்தலை அப்படின்னா அந்த பிஸ்னஸ் அப்படின்றது அந்த பிஸ்னஸை விட்டு அவுட் ஆஃப் பிஸ்னஸாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட்டு வெளியேறிடும் அப்படின்றாங்க. ஸோ அப்போ நம்ம எந்த அளவுக்கு நமக்கு கம்ப்யூட்டர்ஸ் நம்மளோட பிஸ்னஸ் ஃபீல்டில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். The web-based internet application ensure the success of critical business in real-world competition. The legacy programming languages didn't meet out the expectations of latest internet concept and executions. ஸோ இப்போ வெப்-பேஸ்ட் இன்டர்நெட் அப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா அப்ளிகேஷனுமே பார்த்திங்க அப்படின்னா ஸோ இப்போ நம்மளுடைய ரியல் வேர்ல்டு காம்படிஷன்ஸ் பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் நிறைய போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அதில் நம்மளை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரதுக்கு இந்த வெப்-பேஸ்ட் இன்டர்நெட் அப்ளிகேஷன் தான் ரொம்ப முக்கியமாக நமக்கு தேவைப்படுது. நிச்சயமாக அது பார்த்திங்க அப்படின்னா ஸோ நமக்கு ஒரு மிகப்பெரிய இந்த காம்படிஷன் வேர்ல்டில் நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரத்துக்கு இந்த வெப்-பேஸ்ட் இன்டர்நெட்டை நம்ம அதிகமாக பயன்படுத்தணும். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நிறைய லேட்டஸ்ட் இன்டர்நெட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம என்னென்னு பார்க்கலாம். In earliest 1990s, British scientist Tim Berners-Lee introduced the concept of Internet and World Wide Web. ஸோ பார்த்திங்க அப்படின்னா 1990 பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் டிம் பர்னர்ஸ்லி அப்படின்றவர் பார்த்திங்கன்னா அந்த WWWன்னு சொல்கிறோம் இல்லையா, வேர்ல்ட் வைட் வெப் அண்ட் இன்டர்நெட் கான்செப்டை அவர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. These concepts required a new set of programming languages over the network communication. These programming languages are recently called as web scripting languages. ஸோ அவர் இந்த இன்டர்நெட் அண்ட் WWW இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ அதெல்லாம் இன்டர்நெட்டை நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நெட்வொர்க் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நிறையா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் நமக்கு தேவைப்பட்டது. ஸோ அது மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ரீசெண்டாக நிறைய வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜஸை பற்றி நம்ம பார்க்கலாம். The web scripting languages has many policies which is easy to handle and solve the critical business problems around the world. In later 1990s, many web scripting languages was introduced to support the internet online business. இப்போ வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அது பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் அண்ட் சால்வ் த கிரிட்டிக்கல் பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ நம்ம வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஸோ நிறைய பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ 1990s பார்த்திங்கன்னா நிறைய வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த லாங்குவேஜஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்டர்நெட் ஆன்லைன் பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸாக இருந்துச்சு. ஸோ ஆன்லைன் பிஸ்னஸ் இதனால் நிறைய டெவலப் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடியது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டூ யூ நோவில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். PHP is one of the most widely used and recognizable technologies in use on the internet. Originally, PHP stood for Personal Home Page, though more recently it has been changed to stand for PHP Hypertext Preprocessor. However, no matter what it is called, PHP is a fundamental part of any dynamic web page.
ஸோ பிஹெச்பி அப்படின்றது என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஒன் ஆஃப் த மோஸ்ட் வைட்லி யூஸ்டு அண்ட் ரெகனைஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்நெட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ இப்போ பாப்புலராக யூஸ் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஹெச்பி தான். ஸோ இந்த பிஹெச்பி அப்படின்றது ஆக்சுவலாக என்ன மீனிங், அதோட மீனிங் பார்த்திங்கன்னா பர்சனல் ஹோம் பேஜ். ஸோ இதுதான் அதோடைய நேம். பட் பார்த்திங்கன்னா மோர் ரீசனுக்காக ஸோ ப்ரோக்ராமில் பாப்புலராக பிஹெச்பி யூஸ் பண்ணுறதால ஸோ இதோடைய நேம் வந்து பிஹெச்பி அப்படின்றது ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் அப்படின்னு நமக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதோடைய நேம் எப்படி சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு அது ஒரு மேட்ரே கிடையாது. பட் பார்த்திங்கன்னா பிஹெச்பி அப்படின்றது ஃபண்டமெண்டல் பார்ட் ஆஃப் எனி டைனமிக் வெப்பேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெப்பேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா டைனமிக் வெப்பேஜில் ஸோ பிஹெச்பின்றது தான் இங்கே வந்து ஃபண்டமெண்டல் பார்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து அது மிகப்பெரிய தாக்கத்தை வந்து நம்ம இன்டர்நெட்டில் வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ பிஹெச்பி அப்படின்றது ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சர்வர் சைட் வெப் அண்ட் ஜென்ரல் பர்பஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இன்வென்டட் பை எராஸ்மஸ் லெட்ராஃப் இன் 1994. ஸோ இந்த பிஹெச்பி அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது வந்து சர்வர் சைடு வெப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சர்வர் சைடு வெப். ஸோ இதுதான் வந்து சர்வர், அதாவது இன்டர்நெட்டை நம்மளுடைய வெப்சைட்டை வந்து இயங்க வைக்கிறதுக்கான ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ப்ரோக்ராம் இது. ஸோ இதை யார் இன்வென்ட் பண்ணாங்க பாருங்கள், 1994 எராஸ்மஸ் லெட்ராஃப் அப்படின்றவர் தான் இன்வென்ட் பண்ணாங்க. வெரி இம்பார்ட்டண்ட் 1 மார்க் இது. ஸோ அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. So next, it is very simple and lightweight open source server-side scripting language. It can easily embed with HTML and other client-side scripting languages like CSS, cascading style sheets and JavaScripts. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இது பார்த்திங்கன்னா லைட் வெயிட் ஓப்பன் சோர்ஸ் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளால் என்ன பண்ணலான்னா நெட்டில் வந்து நம்ம இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து HTMLோடையோ இல்லை CSS ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜோடையோ இதை ஈஸியாக வந்து எம்போர்ட் பண்ண முடியும். ஸோ எம்போர்ட் பண்ணுறதால நம்மளால் ஈஸியாக வந்து இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். இட் ஆல்சோ கிரியேட் டைனமிக் அண்ட் இன்ட்ராக்டிவ் வெப் பேஜஸ் இன் த ரியல் டைம் வெப் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இன்ட்ராக்டிவ் வெப் பேஜஸ் ஸோ ஈஸியாக நாம் வந்து இதில் டெவலப் பண்ணலாம். அண்ட் டைனமிக் ஸோ நம்மளால் சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும், எவ்வளோ வேணாலும் நம்ம அப்டேஷன் நியூ அப்டேஷன்ஸ் நம்மளால் கொண்டு வர முடியும். It is a competitor and alternative for other server-side scripting languages like Microsoft ASP, Active Server Page, and JSP, Java Server Page. Recent statistics of server-side scripting language usage depict that 78.9% of websites are developed by PHP scripting language. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஹெச்பி பார்த்திங்க அப்படின்னா இருக்கக்கூடிய நிறைய ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் கூட நல்ல காம்படிட்டிவாக இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் நிறைய கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஏஎஸ்பி ஜாவா சர்வர்லாம் கம்பேர் பண்ணும்போது பிஹெச்பி ரொம்ப பெட்டராக பாப்புலராக யூஸ் பண்ணுறாங்க. மக்கள் அதை பீப்புள்கிட்ட எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு பிஹெச்பி அப்படின்றது இதை பார்த்தாலே நமக்கு தெரியும். நமக்கு ரீசெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்கன்றத இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், பிஹெச்பி அப்படின்றது 78.9% யூஸ் பண்ணுறோம் நம்ம இன்டர்நெட்டில். நெக்ஸ்ட் ASP.NET 12% யூஸ் பண்ணுறோம். Java 3.9%, static files 2.2%, Ruby 2.2%, Scala 1.2%, Python 1.2%, JavaScript 0.6%, Cold Fusion 0.5%, Perl 0.3%, Erlang 0.1%. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ். சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் இது எல்லாமே. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்டர்நெட்டில் அதாவது வெப்சைட்டு டெவலப்பிங்கில் எந்த அளவுக்கு நம்ம பாப்புலராக பிஹெச்பியை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது. இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ். என்னென்னு கேட்பாங்க, 1 மார்க்ஸ்லாம் கேட்பாங்க. சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு இதில் கேட்டாங்கன்னா இந்த நேமெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, next various server-side programming languages global usage statistics பார்க்கலாம். PHP scripting language can be executed via an interpreter which is installed in the web servers or CGI common gateway interface.
இந்த PHP ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்பிரேட்டர் மூலயமா. இந்த இன்டர்பிரேட்டர் எதோட இன்டர்பிரேட்டர்னு பார்த்தீங்கன்னா வெப் சர்வர்ஸ் ஆர் CGI காமன் கேட்வே இன்டர்ஃபேஸ் மூலயமா தான் இந்த PHP ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் வந்து ப்ராசஸ் ஆகுது. ஓகே, த மோஸ்ட் ஆஃப் த வெப் சர்வர்ஸ் such as Apache Tomcat, Microsoft IIS Internet Information Server supports the PHP interpreter module. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த வெப் சர்வர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாச்சி டாம்கேட்டும் மைக்ரோசாஃப்ட் ஐஐஎஸும் பார்த்தீங்கன்னா இந்த பிஹெச்பியை வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்றாங்க. ஐ மீன் இன்டர்பிரேட்டர் மாடியூலில் சப்போர்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதனால் நம்ம ஈஸியாக இன்டர்நெட்டை அக்சஸ் பண்ண முடியும். PHP இஸ் அண்ட் ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் இனிஷியேஷன். ஸோ PHP அப்படின்றது ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் இனிஷியேஷன். அப்போ நம்ம ஓப்பன் சோர்ஸ் அதை ஃப்ரீயாக இன்டர்நெட்டில் ஸோ நம்ம டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேஷன் ஸ்டார்டிங் இதுதான் PHP அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேஸ் மெனி வெர்ஷன்ஸ் டு என்ஷூர் குவாலிட்டி அண்ட் ஈஸி ஆஃப் many versions to ensure quality and easy of web development activities. ஸோ நம்ம ஈஸியாக நம்மளால் என்ன பண்ணலாம், ஸோ நம்ம வந்து வெப்பை வந்து நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு ஸோ நம்ம PHPயை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் நிறைய வேர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நல்ல குவாலிட்டியோடு நமக்கு கிடைக்குது ஓப்பன் சோர்ஸ்லேயே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த கரண்ட் வேர்ஷன் ஆஃப் PHP 7.3 is released by the official team on 30 November 2017. ஸோ PHP வெர்ஷன் பார்த்திங்கன்னா 7.3 வந்து November 30, 2017 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பாப்புலராக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஓப்பன் சோர்ஸில் ஈஸியாக கிடைக்கிறதால ஸோ நிறைய பேர் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். ஸோ இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரோடக்ஷன் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் 1 மார்க்ஸ் நிறையா கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 1 மார்க்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.